ஜென்மத்துக்கு வராரு. ஜென்மத்துக்கு வந்தாலும் இந்த பையனுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஒண்ணு. இப்ப திசையினால அவருக்கு நடக்கிறது குரு தசை. இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகத்துல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். வருங்காலமும் நல்லபடியாவே அமையும்மா. அதை பத்தி எந்த விதமான கவலைகளும் பட வேண்டாமா. வாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நவகிரகத்துல குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு 9 முறை பிரதர்ஷனம் வாங்கம்மா. மாசம் ஒரு ட்ரிப்பு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மூக்கு கடலை மாலை போட்டுட்டு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்கம்மா. மிக சீரும் சிறப்புமா இருப்பாரு. அதை பத்தி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. சார், இப்ப இந்த நேருக்கு நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, மாசத்துக்கு ஒரு தடவை வந்து குருவுக்கு வந்து அந்த முக்கடலை மாலை, அதே வார வியாழக்கிழமை பண்ணக்கூடாதா சார்? ஒரு தடவை பண்ணாதான் அழகா பண்ணலாமா. சந்தோஷமான செய்கைகள்மா. குருவுடைய அதி தேவதை தட்சிணாமூர்த்தி. நான் சொன்னது தட்சிணாமூர்த்திக்கு மூக்கடலை மாலை போடுறது அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது. எல்லாராலையும் எல்லா காலகட்டங்களிலும் இயலுது அப்படின்றது கஷ்டம். அதனாலதான் குரு பகவானுக்கு வாரம் நெய் தீபம் போட்டுட்டு மாசம் ஒரு முறை மூக்குகடலை மாலையும் போட்டுட்டு ஒரு மூக்கு கடலை சொண்டல் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணும் பொழுது தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால வாய் வாழ்த்தாட்டலும் வயிறு வாழ்த்தும். அதுக்காக தான் இந்த அன்னதானம் பண்ண சொல்றது. உங்களால முடியும் அப்படின்னா வாரமே பண்ணி போடலாம். நம்ம வீட்டுல அந்த மூக்கு கடலையை பாயில் பண்ணி அதை கோத்து போடுறது மிக சிறப்பானதா இருக்குமா. கடையில அவங்க என்ன பொசிஷன்ல வச்சிருக்காங்க என்னன்றது தெரியாது. அதனால மாசத்துக்கு ஒரு ரூபா போட்டா நல்லது. வாரம் போடுறீங்கன்னா மிக சந்தோஷம். சரிங்க சார். இப்ப அந்த கடலை கோக்குறதுக்கு ஏதாவது எண்ணிக்கைகள் இருக்கா சார்? 54, 108 இந்த 2 எண்ணிக்கைகள்ல கோக்குறது அப்படிங்கிறது நல்லதுமா. அதுலயும் வெள்ளை கலர்ல இருக்கிற மூக்கு கடலையை கோக்குறது மிகச் சிறப்புமா. அந்த பிரவுன் கலர்ல உள்ளது கோக்க கூடாது. வெள்ளை கலர்ல உள்ளது கோக்குறது அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது. மூக்கு கடலை மாலையும் போட்டுட்டு அதற்கு உண்டான நெய் தீபத்தையும் போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா சரணாகதி, நான் அவரிடம் சரணாகதி அடையும் போது அவரால் கண்டிப்பா காப்பாற்றப்படுவோம்மா. சரிங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அடுத்த நேயர் இருக்காங்க, பாக்கலாம். வணக்கம் தயசங்கரா. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹரிணி ராஜலட்சுமி. நான் ஒரு क्वेश्चन கேட்கணுங்க. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இல்லங்க, நான் ஒரு क्वेश्चन கேட்கணும், அதுக்கு மட்டும் சொல்லுங்க. சரி, என்ன क्वेश्चनமா சொல்லுங்க. எங்க அப்பா வந்து விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சரிங்க. அதுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி, இந்த 7 நாட்டு சனி நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. இன்னும் ரொம்ப கெடுபலன் ரொம்ப தருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தருவாரா இல்ல சுமாரான பலன் தானன்னு கேக்குறது. சரிங்கம்மா, அப்பா வந்து சொல்லுங்க. குடும்ப தலைவர்னால கேக்குறது. சரிங்கம்மா, இப்ப அவருக்கான பலன்களை பத்தி சார் சொல்றாங்க, சார் கிட்ட பேசுங்க. விருச்சிக ராசிக்கு 7 சனி வந்தாலும் பெரிய கெடுபலன்களை தராது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு, 2வது ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. மோஸ்ட் ப்ராபர்லி உங்களுக்கு வந்து இது 3வது ரவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அதனால எந்த விதமான கெடுபலன்களும் தராது. அதை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு ஒரிப்பட வேண்டாமா. அப்பாவை பத்தி இவ்வளவு அக்கறையோட இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அம்மா, இன்னொரு क्वेश्चन வந்து கேளுங்கம்மா. எங்க அக்கா வந்து இப்போ காலேஜ் இந்த கோர்ஸ் முடிக்கிறா. அதுக்கு அவளோட டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டா? சொல்லுங்க. 4/3 ஓகே 1990. சரிங்கம்மா, அவங்களோட ராசி நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. சரிங்க. விஜயலட்சுமி பேர். ஓகே, என்ன கேக்குறீங்க? அவங்க ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இல்ல, அவங்க ஜாப்லாம் எப்படி இருக்கும் அது? சரிங்கம்மா. நல்ல மனோதிடம் உள்ளவங்க அம்மா உங்க அக்கா. எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவங்க. அதனால ஜாபு எல்லாமே நல்லபடியா அமையும். அதை பத்தி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாமா. நல்லாவே இருப்பாங்க. ஜாபும் நல்லபடியாவே அமையும்மா. தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது பொதுவாக வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து நம்ம சுண்டக்கடை மாலை கோக்குறது, அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். எத்தனை எண்ணிக்கையில கோக்கணும் அது எல்லாமே சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து அன்னதானமா கொடுக்குறோம் இல்லைங்களா, இதே கடலை கொடுக்கறது வந்து அது என்ன மாதிரியான கலர்ல இருக்கணும்? பிரவுன் கொடுக்கலாமா இல்ல ஒயிட் தான் கொடுக்கணுமா? ஒயிட்ல கொடுத்தா மிக சிறப்பு. இல்ல பிரவுன் இருந்துச்சுன்னா பிரவுன் கொடுக்கலாமா. அதுல ஒண்ணு இல்லம்மா, நாம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வெறும் சுண்டகல்ல கொடுக்காம கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணி சக்கரை பொங்கலும் முதுகும் கொடுக்கும் பொழுது மிக ஆனந்தமா இருக்கும். என்னமா திருப்பி ஒரு எல்லாத்தையுமே பணத்தை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனா வயிறு ஒரு வருடத்துக்கு மேல சாப்பிட முடியாது. அப்ப வரும்பொழுது அந்த ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கேட்டாலும் கிடைக்காத ஆனந்தம். அந்த பசி அடங்கிடுச்சு, நல்லா இருக்கு, சந்தோஷம் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, அது வாழ்த்தும். அதனால அன்னதானம் அப்படிங்கிறது மிக சிறப்பானது. அதை நம்ம பண்றது நல்லதுமா.
இந்த மாதிரி நம்ம நிறைய தானங்கள் பண்ணும்போது இப்ப நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஜாதக கட்டங்களே பார்த்த உடனே சொல்லுவாங்க. அதான் நமக்கு நிறைய தோஷங்கள் இருக்கிறதுக்கும் யோகங்கள் இருக்கிறதுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோமோ அதுக்கேற்ற நல்ல பலன்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்களே சார். அது வந்து நம்ம 7 சனியோட அந்த காலம் நடக்கும் போது அதுவும் கூட ஒத்து போகும் இல்லைங்களா? கண்டிப்பாமா. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பேரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க. இப்ப நாம் என்ன பண்றோம்ன்றதோட நம் தாய் தகப்பன் நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, நம்ம தாய் தகப்பன் நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்களா, நம்ம தாய் தகப்பன் கெடுகாரியங்கள் செஞ்சிருக்கிறாங்களா, அமாவாசை தீதி தர்ப்பணங்கள் அவங்களுடைய மூதாதையர்களை வணங்கி இருக்கிறாங்களா, வணங்கலையா, இறைவனுடைய அருளாசி இருக்கா அருளாசி இல்லையா, எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்க கூடிய ஒரே இடம் ஜாதகத்தை பார்த்த விட்டு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானங்கள்மா. இப்ப இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் 7 சனிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா தொடர்பு பெரிய அளவுக்கு தொடர்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணுவார், கொடுக்கக்கூடிய கெடு பலன்களின் தன்மையை குறைப்பார். நம்மளால எந்த அளவுக்கு ஒரு எலாஸ்டிக் ரப்பர் இருக்கு, அதை ஒரு லெவல் வரல இழுக்கலாம், அதுக்கு மேல இழுத்தா அறுந்துரும். அதனால நமக்கு தாங்கக்கூடிய துன்பங்களை மட்டும்தான் தருவாரு, பெரிய லெவலுக்கு கொடுக்க மாட்டார். அதனால நாம எப்பொழுதுமே தானங்கள் செய்யறது மட்டும் இல்லாம அமாவாசை தீதி தர்ப்பணம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் எதிலையுமே குறை வைக்காம செஞ்சுட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து பெருவாரியா விடுபடலாம்ன்றது உண்மையான வாக்குமா. இது என்னுடைய ஜோதிட அனுபவத்துல கண்கூடா கண்டதுமா. சரிங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச முடியாது. அடுத்த நேரம் இருக்காங்க பாக்கலாம் சார். வணக்கம் ரவிசங்கரா. வணக்கங்க. வணக்கம்மா. யார் எங்க இருந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் 6/10/1961. ஓகே. 61ல பிறந்திருக்காங்க. அவங்களோட ராசி நட்சத்திரம் சிம்ம ராசி மகம். சரிங்கம்மா. அவங்கள பத்தி என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உடல்நிலைக்கும் தொழிலுக்கும் கேட்கணுங்க. சரிங்கம்மா. சார் இப்ப அதற்கான பலன்களை சொல்றாங்க, சார் கிட்ட பேசுங்க. இப்பமா இவங்களுக்கு 50வது வயசு ஆரம்பிச்சிருக்கு. இவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு இப்ப சனி 7 சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7 சனி அப்படிங்கிறது 20/12/2011 விலகிடுது. இதுக்கப்புறம் தொழிலும் சரி உடல் ஆரோக்கியமும் சரி மிக சீரும் சிறப்புமாவே இருக்கும். இந்த தொந்தரவுகள் எல்லாம் இன்னும் ஒரு 2 மாசம் தாமா. இந்த தொந்தரவுகள்ல இருந்து 100% 20/12 டிசம்பரோட விடுபட்டுலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. சார் இப்ப இந்த நேயர் கேட்டிருந்தாங்க இல்லையா உடல் உபாதைகள் தொழில்கள், இப்ப இவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார்? கண்டிப்பா பரிகாரங்கள் உண்டுமா. இந்த 7 சனி நடக்கும் பொழுது, அஷ்டமத்து சனி நடக்கும் போது, அர்த்தாசிரம சனி நடக்கும் பொழுது சனீஸ்வரனுக்குள்ள பரிகாரங்களும் ஆஞ்சநேயருக்குள்ள பரிகாரங்களும் விநாயகருக்குள்ள பரிகாரங்களும் பண்ணிட்டு வந்தாலே இருக்கிற பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக 100% விடுபடலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுமா. திருப்பி நான் போனதுலயும் சொல்றேன், இதுலயும் சொல்றேன், சரணாகதி சரணாகதி. நாம் யாரிடம் நம்மளுக்கு யாரால ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நம்மளை கண்டிப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுவும் நம்ம சனீஸ்வர பகவான் ஒரு நாளும் கைவிட மாட்டாருமா. சரிங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச முன்னாடி அடுத்த நேரம் இருக்காங்க பாத்திரலாம். வணக்கம் ரவிசங்கரா. வணக்கம் மேம். நான் பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன். என் பேர் மீனாட்சி சுந்தரம். சொல்லுங்க சார். யாருக்காக பலன் பாக்குறீங்க? எனக்கு இருக்கேன் மேம். ஓகே சார். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 20/9/76. சரிங்க சார். ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் ஆயில்யம் முதல் பாதம், கடகராசி, கும்ப லக்னம். சரிங்க சார். என்ன கேட்க போறீங்க சார் கிட்ட? தொழில் சம்பந்தமா கேட்கணும். ஓகே சார். சார் கிட்ட பேசுங்க. உங்களுடைய தொழில் அப்படின்றது கடந்த 1 வருஷமாவே கொண்டு சற்று சரிவான நிலையில இருக்கு, ஏற்ற இறக்கமான நிலையில இருந்துகிட்டு இருக்கு. அதாவது எதிர்பார்த்தது கிடைக்கல, கிடைக்காது எதிர்பார்த்தது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் விடுவு காலம் இந்த 2012 மேக்கு அப்புறம் எல்லா விதத்திலையும் விடுபட்டுடலாம். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி வரப்போது, குருவும் மாற போறாரு. அதனால குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சரியா இருக்கும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் இப்ப நம்ம வந்து பரிகாரங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. ஆனா நேர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு வழிமுறைகள் சொல்றாங்க, அதன்படி பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மையான வழிமுறைகள் என்ன, எதை நம்ம கரெக்டா பின்பற்றினா நமக்கு அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் சார்? எந்த கிரகத்தினால் நமக்கு தாக்கம் ஏற்படுதோ, எந்த கிரகத்தினால் நமக்கு பாதிப்பு ஏற்படுறதோ அந்த கிரகத்திடம் சரணாகதி, இல்லையா அந்த கிரகத்துடைய அதிதேவதைகளிடம் சரணாகதி. எப்பொழுதுமே தெய்வீக காரியங்கள், அன்னதானங்கள், இத மாதிரி பரிகாரங்கள் பண்ணினா போதுமானதே தவிர வேற எந்த பெரிய அளவுக்கு பரிகாரங்களும் பண்ண வேண்டிய தேவையில்லைம்மா. சனீஸ்வரனால சனீஸ்வரன் சனிக்கிழமை பரிகாரம் பண்ணுங்க. குருவுனால ப்ராப்ளமா வியாழக்கிழமை பண்ணுங்க.
இதே மாதிரி கேதுவினாலயா யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. ராகுனால ப்ராப்ளமா செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 துர்க்கைக்கு தீபம் போட்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும். சந்திரனால ப்ராப்ளமா திங்கக்கிழமை பண்ணுங்க. அதை தவிர 3ஆம் பிறையை பார்த்துக்கிட்டு வாங்க. இது எல்லாமே அந்தந்த கிரகங்களுக்கும் அந்தந்த கிரகங்களோட அதிதேவதைகளுக்கும் பண்ணிட்டு வந்தோம்னாக்களே மிக சிறப்பா இருக்கும்மா. சரிங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, அதாவது அந்தந்த கிரகத்துக்கு வந்து அந்தந்த நாட்கள்ல வந்து நம்ம பண்ண உகந்த நாட்கள் உகந்த நாட்கள்ல நம்ம வந்து அதற்கான பூஜை வழிமுறைகள் பண்ணா நமக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். இப்ப இதுக்கு தனியா யாகங்கள் மந்திரங்கள் அது மாதிரி தனியா பூஜைகள் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கா சார்? அது அந்த நாட்கள்ல இப்ப இந்த ஒவ்வொரு கிரகத்தோட தாக்கங்கள் ரொம்ப கடுமையான தாக்கங்கள் இருந்துச்சுனாக்க அதற்குண்டான ஹோமங்கள் யாகங்கள் பண்றது பரிகாரங்கள் நல்ல முறையில் நேரடியாக செய்யப்படுறதுனால அதோட பலன்கள் மிக அதிகமாக இருக்கும். பண்ணலாம். எப்ப தாக்கம் அதிகமா இருக்கோ அப்ப இந்த யாகங்கள் ஹோமங்கள் பரிகார பூஜைகள் இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணினா பலன்கள் நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்குமா. சரிங்க சார். இப்ப இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்தந்த ஊருக்கு போயிட்டு அந்தந்த இப்ப நம்ம குரு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அதிதேவதைக்குரிய கோயில்களுக்கு போயிட்டு வழிபட்டாலும் அங்க போய் இன்னும் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல இருந்து யாகங்கள் பண்றதை விட அங்க போய் நேரடியா போய் பார்த்தா இன்னும் நமக்கு பலன்கள் அதிகமா வரும்னு சொல்றாங்களே, அது கண்டிப்பாமா உண்டுமா. இப்ப இந்த ராகு கேது தாக்கங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால சர்ப தோஷத்துக்கு பரிகார ஸ்தலம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆந்திர மாநிலத்துல உள்ள ஸ்ரீ காளஹஸ்தி. அந்த மண்ணுக்கு மகிமை உண்டுமா. அந்த காளஹஸ்தியில போய் ஒரு நைட் அங்க தங்கிட்டு மறுநாள் கார்த்தால அன்றைய தினம் ராகு கால நேரத்துல ராகு கேது பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அந்த கால சர்ப தோஷம் கண்டிப்பா விலகுமா? விலகும். அதே போல அங்காரகன் செவ்வாயோட ஸ்தலம் அப்படிங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அந்த செவ்வாய்க்கு பூஜைகளும் அபிஷேகங்களும் செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா பலன்கள் கிடைக்குமா? கிடைக்கும். அதனால நம்ம அந்த ஸ்தலங்கள்ல செய்யறது மிக விசேஷமானது. நம்ம வீட்டுல ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாத வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வீட்டுல செய்யறதும் மிக உசித்தமானதுமா. பண்ணலாமா? பண்ணலாம். சரிங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க ராகு கேது அதாவது காலசர்ப தோஷத்துக்கு வந்து காளஹஸ்திக்கு போயிட்டு இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த திருநள்ளாறு திருநாகேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு சார்? இப்ப இங்க தோஷம் இங்க நம்ம வந்து கழிச்சிடுறோம். காலஹஸ்தில நமக்குரிய தோஷங்கள் எல்லாமே கம்மி ஆயிடுது. இப்ப யோகத்துக்கு நம்ம தான் நம்ம அங்க போறோமா? இப்பமா ராகு கேது அப்படிங்கிறது திருநாகேஸ்வரர் ராகுக்கு தனி ஸ்தலம் இருக்கு. ஓகேங்களாமா. கேதுக்கு கீழ்பெரும்பள்ளம்ன்ற இடத்துல தனி ஸ்தலம் இருக்கு. ஆனா 2 பேரும் இணைந்த இடம் ஸ்ரீ காளஹஸ்தி. இந்த ஸ்ரீ காளஹஸ்தியில உள்ள ஈஸ்வரனே அவர் ராகுவாகவும் தாயார் ஞானபிரசனாம்பிகை தாயாரே கேதுவாகவும் கொண்டு பலன்களை அருள்றாங்க. சோ சர்வமும் படைத்த சர்வேஸ்வரனே அங்கு ராகுவாகவும் அவருடைய இடப்புறம் இருக்கின்ற தேவியானவள் கேதுவாகவும் இருக்கிறதுனால அந்த இடம் மிக விசேஷமானது. திருநாகேஸ்வரத்துல ராகுக்கு தனி சன்னதி உண்டு. அந்த ராகு கால நேரத்தில் அவங்க மேல ஊத்துறப்பால் நீல கலர்ல வர்றத நேரடியாவே நான் பார்த்திருக்கேம்மா. கேது பகவானுக்கு கீழ்பெரும்பள்ளம் என்ற இடத்துல இருக்குமா. அங்க கேதுக்கு தனி சன்னதி இருக்கு. 2 பேரும் இணைஞ்சது ஸ்ரீ காளஹஸ்தி. அதனால அங்க போனா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்க சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவா 7:30 சென்னையில நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப அந்த 7:30 சென்னைனாலே நிறைய பேர் நேர்கள் பயந்துட்டு இருப்பாங்க. அஷ்டம சனி அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப அந்த சனீஸ்வரன் பகவான் மேல பயங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பூஜை வழிமுறைகள் என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அடுத்து தோஷங்கள் பத்தி பேசணும், அதை பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. இது கேட்டிருந்த நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய நேர்களுக்கான பலன்களையும் சொன்னீங்க. அதுவும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி சார். நன்றிமா. அனைத்து சங்கரா டிவி நேயர்களுக்கும் சங்கரா டிவி நிர்வாகத்துக்கும் ஹரிஹர் சர்மாவின் நன்றி, வணக்கம், நமஸ்காரம். என்ன நேர்களே, இன்னைக்கு டயல்சங்கர் நிகழ்ச்சியில ஹரிஹர சர்மா சார் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்ததை கேட்டிருப்பீங்க. பொதுவா 7:30 சென்னை அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. ஆனா இனிமேல் நம்ம அப்படி பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான பரிகார வழிமுறைகள் என்ன, பூஜைகள்லாம் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த டயல்சங்கர் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.